ஹலோ மக்களே, இந்த பிளேஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு தோன்றது ஒரு ஹெவன் போல் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட ரூரல் ஏரியா பற்றி பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட வில்லேஜ் ஏரியா. இங்கே வந்து ரீஜனல் ஏரியான்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து இந்த பிளேஸ் பேர் வந்து மில்டன். இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேலுங்கிற ஸ்டேட்டில் சிட்னிலேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த மில்டன்கிற பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து 1860 இந்த பிளேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபார்ம் ஏரியா. இங்கே வந்து நிறைய வந்து மாடெல்லாம் இருக்கும், கேட்டில்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக வந்து க்ரீனிஷாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சமாதானமாட்டு ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளேஸை வந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து சர்ச் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பிளேஸ் பார்த்துருக்கேன். ஸோ அப்போவே எனக்கு தோணும் இந்த பிளேஸுக்கு நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்து. ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே அங்கங்கே வந்து நிறைய கூட்டமாக மாடு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதான் வந்து ஃபார்மு, கேட்டில் ஃபார்மு. இந்த மாடுலேருந்து மில்க்கும் எடுப்பாங்க. இது வந்து மீட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம். நான் வந்து துபாயில் முன்னாடி இருக்கும்போது அங்கேயே ஆஸ்திரேலியாவில் பீஃப் வரும். ஸோ வந்து இது வந்து மீட்டுக்கு கூட ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பீஃபும் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான். இந்த பார்த்திங்களா, மாடு வந்து இப்படியே வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும். அங்கே வந்து முள் வேலி வச்சுருப்பாங்க, அது உள்ளே நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கும். நிறைய புல் இருக்கும், எப்போ பார்த்தாலும் புல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே அடிக்கடி மழை பெய்யுமா, ரொம்ப செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டே இருக்கும். சம்டைம் வந்து இந்த குளிர்காலத்தில் மாட்டுக்கு துணி வேறு போட்டு வச்சுருப்பாங்க, துணி போற்றி விட்டுருப்பாங்க, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல குளிராக இருக்கும். குளிர்காலத்தில் ரொம்ப நல்ல குளிராக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இதுதான் இது. ஸோ நம்ம வந்து வெளியெல்லாம் போகலை, வெளியே நின்று தான் பார்க்குறோம். உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக பண்ணுவாங்க, பயோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தவங்களை வந்து உள்ளே வந்து அந்த ஃபார்முக்குள்ளே வந்து ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆஸ்திரேலியாவில். ஈவன் நம்ம வந்து நம்ம ஏர்போர்ட்டில் கூட வந்து பயோ செக்யூரிட்டினால அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, விதை எல்லாம் அந்த மாதிரி. ஸோ அதில் எல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதோட வந்து லைஃப் வந்து பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஏரியா, நிறைய வந்து அவங்கவுங்க வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாடை பார்க்கும்போதும் இந்த பிளேசஸை பார்க்கும்போதும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த மில்டன் ஏரியாவில் கூட நான் நிறைய வந்து ஓல்டேஜஸ் பார்த்துருக்கேன். இங்கே வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரீஜனல் ஏரியாவில் வந்து வாழ்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓல்டேஜ் பார்த்துருக்கேன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் நிறைய இருக்கும், நிறைய ஓல்டேஜ் இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கிறனால தான் ரொம்ப வயசானது வரைக்கும் இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, அவங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்பேன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸில் லீவ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் பார்த்தா மெண்டல் பெனிஃபிட் நல்லாவே இருக்குது. அவங்களோட ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது, ஹாப்பினஸ் பூஸ்ட் ஆகுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு நல்லதாம்மா. அப்புறம் வந்து ஸ்லீப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருமாம்மா அந்த ஒரு நேச்சுரல் இதில் பிளேஸில் ஸ்டே பண்ணும்போது. அப்புறம் வந்து நம்ம வந்து வாக் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஸ்பேசஸ் கிடைக்கும். அங்கங்கே போய் வாக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம், பொல்யூஷன் இருக்காது, அப்புறம் சிட்டி மாதிரி பொல்யூஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ்லாம் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது நேச்சுரல் பிளேஸில் லீவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்னென்னா, இங்கே ஆஸ்திரேலியாவில் முதல் பீப்புள் வந்து அபரிஜினல் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இங்கே இருந்திருக்காங்க பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க எல்லாம் வந்து குகைக்குள்ளே எல்லாம் தான் முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து நேச்சுரல் பிளேஸில் அங்கங்கே வந்து இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோ கூட நான் ஷார்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள் வேணும்னா, அபரிஜினல் வீடியோஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து ஆஸ்திரேலியா பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய கார்டனிங், என்னோடய ஆஸ்திரேலியா பிளேசஸ் பற்றி, லைஃப் ஸ்டைல் பற்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.